ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம இங்கிலீஷ் பேச வைப்பன் சேனலில் நம்ம ஒரு 3 கிளாஸுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம் இல்லைங்களா? பிஓ கிளாஸு, ப்ராஃபிட் ஓப் வீடியோ, அடுத்தது பர்னோன் வீடியோ, 3 வீடியோ நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய டவுட்லாம் நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு டெஃபினேஷன் நான் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் வீடியோ பார்க்கும் பொழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ வீடியோ பார்த்த உடனே டக்கு நீங்கள் அடுத்த போகாமல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நான் என்ன விஷயம் சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிளாஸ் தான். நம்ம நடைமுறை என்ன பேச்சு தமிழ் பேசுகிறோமோ அந்த தமிழ் தான் இந்த இங்கிலீஷாக கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? ஒரு கான்ஃபிடென்ஸ் தான் இருங்க. ஓகேங்களா? கான்ஃபிடென்ஸாக இருந்தால் தான் நம்முடைய கிளாஸ் இந்த 25 நாளில் நான் உங்களுக்கு ஈஸியாக பேச வச்சிருவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம ஃபோர்த் டேயில் நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம். என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரிப்போசிஷன் ஆல்ரெடி கேள்விப்பட்டு இருப்பீங்க. தெரியலனாலும் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ஸோ நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீடியோ பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணிடாதுங்க. ஓகேவா? ஸோ அந்த ப்ரிப்போசிஷன் பார்த்தீங்கன்னா முன்னிலை சொல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 40 வேர்ட்ஸ் இருக்காங்க. அதில் நம்ம அன்றாட யூஸ் பண்ணுறது தான் இந்த ப்ரிப்போசிஷன். எல்லா இடத்துக்குமே ஜாப் ஓரியன்டாக இருக்கட்டும், லெட்ரு நீங்கள் ஃபார்ம் எழுதுவீங்க. ஓகேங்களா? எல்லா இடத்துக்கும் நம்ம லெட்ரு எழுதுவோம். அதில் ப்ரிப்போசிஷன் அவங்க தான் முன்னாடி இருப்பாங்க. முன்னிலை சொல் அப்படின்னு சொல்லுவோம். சார் என்ன சார் ப்ரிப்போசிஷன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரம் பண்ணுற சொல்லுவோம் இல்லைங்களா? ஃப்ரம்னு போட்டு ரவி, அதுக்கப்புறம் எழுதுறீங்க டு த மேனேஜர். ஸோ இந்த ஃப்ரம் டு முன்னாடி வர்றாங்க பார்த்தீங்களா, அதுதான் முன்னிலை சொல். இந்த ப்ரிப்போசிஷன், இந்த ப்ரீ அப்படின்னா முன்னு சொல்லுவோம், பொசிஷன் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? அவன நிலையே சரியில்லை, அவன் பொசிஷனே சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ சேர்த்து சொல்லும்போது ப்ரிப்போசிஷன் அப்படிங்கிறது முன்னிலை சொல். இப்போ பாருங்கள், ஒரு 20 மொத்தம் ஒரு 40 வேர்ட்ஸு. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20 வேர்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா? அதில் இந்த ஃப்ரம் இருந்து அப்படின்னு அர்த்தம். இந்த ஃப்ரம்மோட தமிழ் மீனிங் இருந்து. ஐ கம் ஃப்ரம் தேஞ்சூர் அப்படின்னு சொல்லுவோம், ஐ கம் ஃப்ரம் சென்னை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம லெட்டர் எப்பொழுதுமே எழுதும்போது ஃப்ரம் அட்ரஸ் போடுவோம். அந்த ஃப்ரம் அதோட தமிழ் இருந்து. ஃபார் எக்ஸாம்பிளாக ஃப்ரம் ரவி, இந்த லெட்டர் யாரிடம் இருந்து போகுது? ரவியிடம் இருந்து. ஸோ அந்த ஃப்ரம்னு போட்டு தானே ரவின்னு போடுறோம். ரவின்னு போட்டு ஃப்ரம் போட முடியாது. ஸோ அந்த ஃப்ரம் முன்னாடி வர்றதுனால தான் முன்னிலை சொல். இவங்க தான் ஃபஸ்ட்டு இருப்பாங்க. இந்த 40 வேர்ட்ஸ் நான் சொல்கிறது இம்பார்ட்டன்ஸ், ரொம்ப முக்கியம். இவங்க தான் எல்லா இடத்துலையும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னா டூ, இந்த டூவோட தமிழ் மீனிங் இக்கு இடம் கிட்ட. டு த கலெக்டர், டு த டாக்டர், டு த மேனேஜர், டு த அட்வொகேட், டு த இன்ஸ்பெக்டர். ஸோ அந்த டூ, இந்த லெட்ரு யாருக்கு போகுது? யாரிடம் போகுது? யாருக்கு போகுது? ஸோ அந்த டூவோட தமிழ் மீனிங் இக்கு இடம் கிட்ட. ஃபார் காக அப்படின்னு சொல்லுவோம். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ, நான் உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யாருக்காக? உங்களுக்காக. காக, இந்த காக அப்படின்னா என்ன சொல்லுவோம் இங்கிலீஷில்? ஃபார். வித்து, இந்த வித்தோட தமிழ் மீனிங் உடன், ஓட அப்படின்னு சொல்லுவோம். வித்தவுட் டிக்கெட், வித்தவுட் கார். மாப்பிள்ள நான் என்றைக்கு ட்ரெயினில் டிக்கெட் இல்லாமல் தான் போவேன், வித்தவுட் டிக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த வித்தவுட்டோட தமிழ் மீனிங் இல்லாமல். யார் ட்ரெயின் டிக்கெட்லாம் போக முடியாது போய்க்கு சும்மா சொல்லுவோம் நம்ம யதார்த்தமாக பேச்சு வழக்கில் வித்தவுட் டிக்கெட், வித்தவுட் கார், வித்தவுட் மணி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வித்தவுட்டோட மீனிங் இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். அடுத்த பாருங்க, இந்த இன்னட், இது ப்ரிப்போசிஷன் வேர்டு தான். நம்ம ஆல்ரெடி எங்கே பார்த்துருக்கோம்? நம்ம இங்கிலீஷ் பேச வைப்போம் சேனலில் பிஓபில் இந்த கிளாஸ் பார்த்துருப்போம் இல்லைங்களா? இந்த இன்னு அட்டு, இந்த இன்னோட தமிழ் மீனிங் இல்லை, இந்த அட்டோட தமிழ் இல்லை, ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஆனால் இது ப்ரிப்போசிஷன் வேர்டு. இந்த இன்னட்டுங்கிறது ப்ரிப்போசிஷன் வேர்டு தான் அது. அதுக்கப்புறம் நானோட தமிழ் மீனிங் மேலே அப்படின்னு சொல்லுவோம். அபவ், இக்கு மேலே. பிலோ, இக்கு கீழே. ஃபஸ்ட்டு இந்த ப்ரிப்போசிஷனில் யார் இருக்காங்க, என்னென்னலாம் இருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும். இந்த ப்ரிப்போசிஷன் எப்படி நீங்கள் ஈஸியாக நீங்கள் பேச வைக்குமே, நீங்கள் எப்படி ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, வீடியோவை பார்க்குறதுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டன்ஸு. அதுக்கப்புறம் இந்த ஒன்லி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒன்லியோட தமிழ் மீனிங் 2 மீனிங் இருக்குது, மட்டும், தான். அடுத்தது பாருங்கள் ஆல்சோ, இந்த ஆல்சோவோட தமிழ் மீனிங் நும் கூட அப்படின்னு சொல்லுவோம். ஈவன், இந்த ஈவனோட தமிழ் மீனிங் ஏ கூட. டுவர்ட்ஸ், இந்த டுவர்ட்ஸோட தமிழ் மீனிங் நோக்கி, பார்த்து. ஆஃப்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஆஃப்டர் பிரேக், ஆஃப்டர் லஞ்ச். இந்த ஆஃப்டரோட தமிழ் மீனிங் பிறகு. பிஃபோர், இக்கு முன்னாடி,
நான் பிஃபோரே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஃபோர் ஐ கேம் டு ஆஃபீஸ். இந்த பிஃபோரோட தமிழ் மீனிங் இக்கு முன்னாடி. அபவுட் பற்றி, என்னை பற்றி, உன்னை பற்றி, அவங்களை பற்றி, இந்த பற்றின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த பற்றியோட இங்கிலீஷ் மீனிங் அபவுட். அரவுண்ட் சுற்றி, நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரில அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த சுற்றி அரவுண்டு. இதுக்கப்புறம் வர நான் சொல்கிற தமிழுக்கெல்லாம் உங்களுக்கு இங்கிலீஷ் சென்டென்ஸை நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு இந்த ப்ரிப்போசிஷன் மீனிங் நமக்கு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். நம்ம அடுத்த கிளாஸ் வீடியோ பார்க்கும்பொழுது இந்த ப்ரிப்போசிஷனாக சேர்ந்து வருவாங்க. ஓகேங்களா. அதன் பிறகு தென். இந்த தென்னோட தமிழ் மீனிங் விட, காட்டிலும். இது வந்து தென்னு உச்சரிப்பு. இன்னொன்று இருக்குது டிஹெச்இஎன்னு சொல்லுவோம். அது வந்து தென்னு, பிறகு அப்புறம் பார்த்துவோன்னு சொல்லுவோம். அது ப்ரிப்போசிஷன் வேர்டு கிடையாது. இதுதான் தென்னு தான் ப்ரிப்போசிஷன் வேர்டு. அது தென்னுங்கிறது ப்ரிஃபேஸ் வேர்டு. நான் ஒவ்வொரு கிளாஸும் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவேன். இதுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. அதெல்லாம் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. இப்போ நம்ம பார்க்குறது ப்ரிப்போசிஷன் கிளாஸ், அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அதன் பிறகு த்ரூ. இந்த த்ரூவோட தமிழ் மீனிங் மூலமாக, வழியாக. நீங்கள் யார் மூலமாக நீங்கள் வந்தீங்க, வேலை ஜாப்புக்கு யார் மூலமாக வந்தீங்க, யார் வழியாக வந்தீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த த்ரூ மூலமாக, வழியாக. வையோட தமிழ் மீனிங் ஆல். நம்ம லெட்டர்லாம் எழுதி முடிப்போம் இல்லைங்களா. ஃப்ரம் போட்டு டூ போட்டு ஸ்கிரிப்டை எழுதி முடிச்சுட்டு லாஸ்ட்டில் பை யுவர்ஸ் ஒபிடியன்ட்லி போட்டு பை சங்கர் அப்படின்னு போடுவோம். ஸோ இந்த லெட்டர் யாரால் எழுதப்பட்டது? பை சங்கர். அப்படின்னா பை சங்கர் அப்படின்னா சங்கரால். ஸோ இந்த பையோட தமிழ் மீனிங் ஆல். ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி இந்த இங்கிலீஷ்லாம் உங்களுக்கு தெரியும். இதுக்கு என்ன தமிழ் அர்த்தம் அப்படிங்கிறது இதுதான் இதுக்கு தமிழ் அர்த்தங்கள். இன் ஃபேவர் ஆஃப் இக்கு சாதகமாக, ஆன் பிகாஃப் ஆஃப் சார்பாக, இன்ஸ்டீட் ஆஃப் இக்கு பதிலாக, அகென்ஸ்ட் ஆஃப் இக்கு எதிராக, இன் சர்ச் ஆஃப் தேடி, பிவேர் ஆஃப் இடம் ஜாக்கிரதையாக. இந்த பிவேர் ஆஃபோட மீனிங் பார்த்தீங்கன்னா நிறையா பார்த்தீங்கன்னா நம்ம இன்டீரியல் டவுனில் ரொம்ப இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து டாக் வளர்ப்பாங்க இல்லைங்களா. அது கேட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் எழுதியிருப்பாங்க பிவேர் ஆஃப் டாக்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. நாய்களிடம் ஜாக்கிரதையாக அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிவேர் ஆஃபோட மீனிங் இடம் ஜாக்கிரதையாக. பிவேர் ஆஃப் மீ, என்னிடம் ஜாக்கிரதையாக. இது வந்து நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் இந்த ப்ரீபோஸ் இதெல்லாம் நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன சார் நிறையா இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. யூ டோன்ட் ஃபீல். இதெல்லாம் நீங்கள் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது, இதுக்கெல்லாம் நான் ஒரு குழு கொடுப்பேன். ஓகேங்களா. அதெல்லாம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டனாலே ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிசைட் ஆஃப் இக்கு அடுத்தார் போல். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். முன்னிலையில், தலைமையில். ஏன் முன்னிலையில் தான் இந்த மீட்டிங் நடந்துச்சுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மீ, என் முன்னிலையில், என் தலைமையில், ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். அமாங் அப்படின்னு சொல்லுவோம். பன்மையை குறிக்கும். மத்தியில், எங்கள் மத்தியில், உங்கள் மத்தியில். அடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்ஸு, லைக்கு. ஸோ இந்த அஸ்ஸோட தமிழ் மீனிங் போல் மார்க் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா. லைக்கோட தமிழ் மீனிங் மாதிரி. அப்துல் கலாம் மாதிரி, லைக் அப்துல் கலாம். ஸோ அந்த லைக் மாதிரி. இதே இந்த லைக்கு வந்து நான் அடுத்த கிளாஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் வேர்பில் நடத்துவோம். லைக்னா விரும்புதல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல இந்த 26 எழுத்து இங்கிலீஷு வந்துக்கிட்டே இருக்கும். தமிழ் அர்த்தங்களாக வேறு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த 247 எழுத்து தமிழ் தான் போய்கிட்டே இருக்கும். வந்த இங்கிலீஷ் 26 எழுத்து வந்துக்கிட்டே இருக்கும், ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அடுத்தது பாருங்கள் அப் டு டில், வரை. அதை நான் உங்களுக்கு வந்து மார்க் பண்ணியிருப்பேன். அது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் நான் சொல்லுவேன், அடுத்த வீடியோவில் சொல்லுவேன். நான் பிஇ வரை படிச்சிருக்கேன், 10ஆம் வகுப்பு வரை படிச்சிருக்கேன், அந்த இடத்துல சொல்லுவேன். ப்ரிப்போசிஷன் வேர்டு தான் அதுவும். நியர்பை, இக்கு பக்கத்தில், அருகில். எனக்கு பக்கத்தில், எனக்கு அருகில் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இக்கு பக்கத்தில், அருகில். லுக்ஸ் லைக், பார்ப்பதற்கு மாதிரி. இவனை பார்ப்பதற்கு அஜித் மாதிரி, விஜய் மாதிரி, அப்துல் கலாம் மாதிரி. இந்த லுக்ஸ் லைக் அப்படின்னு சொல்லுவோம், பார்ப்பதற்கு மாதிரி. இன்ஃப்ரண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். இக்கு முன்புறம், கேட்டுக்கு முன்புறம், காருக்கு முன்புறம். ஸோ அந்த முன்புறம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த முன்புறம் அப்படின்னா இன்ஃப்ரண்ட் ஆஃப். பிஹைண்ட் ஆஃப்னு சொல்லுவோம். எனக்கு பின்புறம் இருந்தான் நேற்று,
அந்த பின்புறம் அப்படின்னா பிஹைண்ட் ஆஃப். இன்க்ளூடிங் சொல்லுவோம், சேர்த்து, என்ன சேர்த்து அப்படின்னு சொல்லுவோம், இன்க்ளூடிங் மீ அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்க்ளூடிங் சேர்க்காமல், உங்களை சேர்க்காமல், அவனை சேர்க்காமல், அந்த சேர்க்காமல் அப்படின்னா எக்ஸ்க்ளூடிங். அடுத்தது வித்தின். நாளைக்கு நீங்கள் 10 மணிக்குள்ளே நீங்கள் ஆஃபீஸில் இருக்கணும், ஸ்கூலில் இருக்கணும், காலேஜில் இருக்கணும், ஒரு ஆர்டர் போட்டுருவாங்க இல்லைங்களா, அந்த 10 மணிக்குள், 9 மணிக்குள், 7 மணிக்குள், அந்த குள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு தான் வித்தின். அடுத்தது இன்டூன்னு சொல்லுவோம், அதுக்கும் சேம் மீனிங் தான் குள். into 10 o'clock, into 9 o'clock, tomorrow you come to office, into 7 o'clock, into 8 o'clock. except அப்படின்னு சொல்லுவோம், தவிர, என்னை தவிர, உன்னை தவிர. ஸோ அந்த தவிர அப்படின்னா எக்ஸப்ட். ஸோ இந்த 40 வேர்ட்ஸ் மட்டும்தான் ப்ரிப்போசிஷன் வேர்டு, மீதி எதுவும் ப்ரிப்போசிஷன் கிடையாது, வேறு ஒரு கிளாஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இது எப்படி இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது? இந்த ப்ரிப்போசிஷன் எல்லாமே, இந்த 40 ப்ரிப்போசிஷன் எல்லாமே எங்கே இதில் சேருவாங்க அப்படின்னா, நம்ம பிஃபோராக லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தோம், ப்ரொனவுன் கிளாஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ப்ரொனவுன் கிளாஸில் ஐ காலம் நான் சொல்லியிருந்தேன். அந்த ப்ரொனவுன் கிளாஸில் நம்ம ஐயில் மார்க் பண்ணியிருந்திருப்பேன். அதில் மீ, அஸ்ஸு, யூ, தெம்மு, ஹிம்மு, ஹெர்ரு, இட்டு, இந்த 40 ப்ரிப்போசிஷன் வேர்டும் ப்ரொனவுன் ஐ காலத்தில் மட்டும்தான் சேருவாங்க. இந்த 40ஐயும் நீங்கள் படிக்க முடியல சார், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம என்ன பார்க்குறோம்னு எக்ஸாம்பிள் எழுதி பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அதை நம்ம எப்படி எப்படிலாம் எழுத போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த 40 ப்ரிப்போசிஷனும் எதோட சேருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொனவுன் ஐ காலத்தில் நம்ம சேருவாங்க இல்லைங்களா. நம்ம லாஸ்ட் வீடியோ அந்த ப்ரொனவுன்னா ஐயில் பார்த்தோம். மீ, அஸ்ஸு, யூ, தெம்மு, ஹிம்மு, ஹெர்ரு, இட்டு. வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்கிப் பண்ணிடாதீங்க, மறக்காமல் ஃபுல்லாக அந்த வீடியோவை பாருங்கள். ஓகேங்களா? அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த ப்ரிப்போஸ் 40 இந்த ப்ரொனவுன் ஐ காலத்தில் சேர போகிறாங்க. அப்போ உங்களுக்கு நீங்கள் 40 இவ்வளோ எப்படிசா படிக்கிறது அப்படி ஒரு டவுட்டும் இருக்கும். சிம்பிளாக எக்ஸாம்பிளாக நம்ம எழுதி பார்க்க போகிறோம். இப்போ இந்த 40 ப்ரிப்போசிஷனும் ஃபஸ்ட்டு இந்த ப்ரொனவுன் ஐ காலத்தில் 7 பேரோடையும் சேர போகிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு இந்த மீல நம்ம இந்த மீ அப்படின்னு என்ன பார்த்தோம், எண்ணெய்ன்னு பார்த்தோம் இல்லைங்களா. மீனா எண்ணெய். இப்போ இந்த ஃப்ரம் அப்படின்னு என்ன பார்த்தோம், இருந்து அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்போ நம்ம சேர்த்து சொல்லணும், எண்ணெய் ப்ளஸ் இருந்து. இது நம்ம எப்படி சேர்த்து சொல்லுவோம், எண்ணெய் ப்ளஸ் இருந்து, சென்னை ப்ளஸ் இருந்து, சென்னையிலிருந்து. அப்போ எண்ணெய் ப்ளஸ் இருந்து, எண்ணெய் இருந்து சொல்ல முடியாது இல்லையா, என்னிடம் இருந்து அப்படின்னு சொல்லுவோம் பேச்சு வழக்கில். என்கிட்டேருந்து அவங்க வாங்கினாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த எண்ணெய் ப்ளஸ் இருந்து, என்னிடம் இருந்து. அந்த என்னிடம் இருந்து அப்படின்னு என்ன சொல்லுவோம், இந்த என்னிடம் இருந்து. இந்த என்னிடம் இருந்து அப்படின்னா ஃப்ரம் மீ அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், ஃப்ரம் மீ. இந்த ஃப்ரம் முன்னாடி இருக்காங்க பார்த்தீங்களா, ஃப்ரம் முன்னாடி இருக்காங்களே, ஃப்ரம் மீன் தான் சொல்கிறோம். அதுதான் ப்ரிப்போசிஷன், முன்னிலை சொல். முன்னாடி வர்றதுனால தான் முன்னிலை சொல். மீ ஃப்ரம்னு சொல்ல முடியாது. ஐ கம் ஃப்ரம் தேஞ்சூர். சென்னை, சென்னையிலிருந்து, ஃப்ரம் சென்னை. கலெக்டரிடமிருந்து, ஃப்ரம் கலெக்டர். டாக்டரிடமிருந்து, ஃப்ரம் டாக்டர். ரவியிடமிருந்து, ஃப்ரம் ரவி. ரம்யாவிடமிருந்து, ஃப்ரம் ரம்யா. அந்த ஃப்ரம் முன்னாடி ஃபஸ்ட்டு வருவாங்க, அதனால தான் முன்னிலை சொல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஃப்ரம் மீன் போட்டோம் இல்லைங்களா. அடுத்தது டூ பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ இந்த ஃப்ரம் மீ அப்படின்னா என்னிடம் இருந்து. அடுத்தது இந்த டூ. இப்படி தான் நம்ம எக்ஸாம் எழுதி பார்க்கணும். இந்த ப்ரிப்போஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ஈஸியாக நீங்கள் நம்ம அப்சர்வேஷன் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் இந்த எக்ஸாம் எழுதி பார்க்கணும். எழுதி பார்த்தா தான் அடுத்தது பேசுகிறது வரணும். இந்த டூ மீ, இந்த டூ மீட மீனிங் என்ன பார்த்தோம், அந்த டூவோட தன்மை இக்கி இடம் கிட்டன்னு பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ இந்த டூ மீ அப்படின்னு என்ன சொல்லுவோம், எனக்கு.
எனக்கு, என்னிடம், என்கிட்ட. நம்ம அடுத்த கிளாஸ் வந்து சென்டென்ஸாக பார்ப்போம். அவன் என்கிட்ட சொன்னான் அப்படின்னு, ஹி செட் டு மீன்னு சொல்லுவோம். இப்போக்கி தெரியணும் நம்ம இதெல்லாம் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது. இந்த ப்ரிப்போசிஷன் எல்லாமே இந்த ப்ரொனவுன் ஐ காலத்தில் மட்டும்தான் சேருவாங்க. அடுத்தது ஃபார் மீ, அடுத்தது ஃபார் மீ. இப்படி நம்ம எக்ஸாம் எல்லாத்தையும் எழுதி பார்க்கணும். ஃபார் மீ, இந்த ஃபார் மீ. அடுத்தது என்ன பார்த்தோம், வித்து பார்த்தோம் இல்லைங்களா, வித் மீ. அடுத்தது வித்தவுட் மீ. ஸோ இந்த ஃபார் மீ அப்படின்னு என்ன சொல்லுவோம், எனக்காக. ஃபார் மீ அப்படின்னு என்ன சொல்லுவோம், இந்த காக அப்படின்னு பார்த்தோம், எனக்காக. இதை பாருங்க, இந்த என்னிடம் இருந்து அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்குது, இருந்துன்னு கேட்குதுங்களா சவுண்டு, அதான் ஃப்ரம். அதேமாதிரி டூ மீன் எனக்கு, இக்கு, இடம், கிட்ட, அதுக்கு தான் இந்த டூ யூஸ் பண்ணுறோம். ஃபார் மீ எனக்காக, காக அப்படின்னா ஃபார். அதுமாதிரி வித் மீ என்னுடன், என்னுடன், என்னோட. ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் எழுதி பார்க்கணும். வித்தவுட் மீ என்னை இல்லாமல், என்னை இல்லாமல். அந்த இன்னட்டுக்கு சேர மாட்டாங்க, அது ப்ரிப்போசிஷனோடு தான். அது நம்ம பிஓபில் மட்டும்தான் சேருவாங்க. ஆன் மீ, ஆன் மீ அப்படின்னு சொல்லுவோம், என் மேலே அப்படின்னு சொல்லுவோம், என் மேலே. ஃபஸ்ட்டு நம்ம சென்டென்ஸாக அடுத்த கிளாஸ் பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் நமக்கு தெரியணும். ப்ரொனவுன் ப்ரிப்போசிஷன் எப்படி ஜாயின் ஆகுது, அதுக்கப்புறம் நம்ம சென்டென்ஸை நம்ம போட்டு பேசுவோம். ஆன் மீ, இதே மாதிரி நீங்கள் மீக்கு ஃபுல்லாக எழுதி முடிக்கணும். ஆன் மீ என் மேலே, அபோவ் மீ எனக்கு மேலே, பிலோவ் மீ எனக்கு கீழே, ஒன்லி மீ என்னை மட்டும், என்னைத்தான், ஆல்சோ மீ என்னையும், என்னையும் கூட, ஈவன் மீ என்னையே, என்னையே கூட, டுவர்ட்ஸ் மீ என்னை நோக்கி, என்னை பார்த்து, ஆஃப்டர் மீ எனக்கு பிறகு, பிஃபோர் மீ எனக்கு முன்னாடி, தென் மீ என்னை விட, என்னை காட்டிலும், அபவுட் மீ என்னை பற்றி, அரவுண்ட் மீ என்னை சுற்றி, த்ரூ மீ என் மூலமாக, என் வழியாக, பை மீ என்னால், இன் ஃபேவர் ஆஃப் மீ எனக்கு சாதகமாக, ஆன் பிகாஃப் ஆஃப் மீ என் சார்பாக, அகென்ஸ்ட் ஆஃப் மீ எனக்கு எதிராக, இன் சர்ச் ஆஃப் மீ என்னை தேடி, இன்சீட் ஆஃப் மீ எனக்கு பதிலாக, இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் மீ என் முன்னிலையில், என் தலைமையில், பிவேர் ஆஃப் மீ என்னிடம் ஜாக்கிரதையாக, அமாங் மீ என் மத்தியில், இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ எனக்கு முன்புறம், பிஹைண்ட் ஆஃப் மீ எனக்கு பின்புறம், நியர்பை மீ எனக்கு பக்கத்தில், எனக்கு அருகில், இன்க்ளூடிங் மீ என்னை சேர்த்து, எக்ஸ்க்ளூடிங் மீ என்னை சேர்க்காமல், வித்தின் மீ எனக்குள், இன்டு மீ எனக்குள், எக்ஸப்ட் மீ என்னை தவிர, லுக்ஸ் லைக் மீ பார்ப்பதற்கு என்னை மாதிரி, ஆஸ் மீ என்னை போல, லைக் மீ என்னை மாதிரி. இப்போ நான் இந்த மீயை வச்சு ப்ரிப்போசிஷன் 40க்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. அதுக்கப்புறம் இந்த மீக்கு எழுதி முடித்த பிறகு அஸுக்கு எழுதி பார்க்கணும். ஃப்ரம் அஸ் நம்மிடமிருந்து, ரெண்டு மீனிங்கை குறிக்கும். இந்த அஸோட தமிழ் பாருங்கள், நம்மை, எங்களைன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த மீக்கு நீங்கள் எழுதி முடித்த பிறகு அந்த இங்கிலீஷுக்கு ஈஸியாக உங்களுக்கு ஞாபகமாக இருப்பீங்க. எல்லாத்துக்கும் நம்ம எழுதி பார்க்கணும். அப்போ தான் நம்ம எந்த சென்டென்ஸாக இருந்தாலும் ஈஸியாக நம்ம மேக் பண்ண முடியும். ஃப்ரம் அஸ் நம்மிடமிருந்து, எங்களிடமிருந்து, டு அஸ் நமக்கு, எங்களுக்கு, ஃபார் அஸ் நமக்காக. அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே. நீங்கள் எழுதி பாருங்கள், மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டவுட் வந்துச்சுன்னா. அதுக்கப்புறம் அஸுக்கு எழுதி முடித்த பிறகு யூக்கு, ஃப்ரம் யூ. இந்த யூவோட தமிழ் என்ன பார்த்தோம், உன்னை, உங்களைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. சப்ஜெக்ட் யூனாலும் நீ, நீங்கள் தான். இந்த ஐ காலத்தில் இந்த இடத்துல உன்னை, உங்களைன்னு சொல்ல, ஃப்ரம் யூ
உன்னிடமிருந்து உங்களிடமிருந்து, டு யூ உனக்கு உங்களுக்கு, ஃபார் யூ உங்களுக்காக, வித் யூ உங்களுடன் உங்களோட. இந்த ஃபஸ்ட்டு இந்த மீக்கு முடியும் நான் சொன்னது 40 எழுதி பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் அஸ்ஸுக்கு. அதுக்கப்புறம் யூக்கு, அதன் பிறகு தெம், ஃப்ரம் தெம் அவங்களிடமிருந்து இவங்களிடமிருந்து, அவர்களிடமிருந்து இவர்களிடம். நாளையும் நீங்கள் எழுதி பார்க்க வேண்டாம், சிம்பிளாக ஒன்று எழுதி பாருங்கள். ஃப்ரம் தம் அவங்களிடமிருந்து, டு தம் அவங்களுக்கு, ஃபார் தம் அவங்களுக்காக, வித் தம் அவங்களுடன் அவங்களோட. அதுக்கப்புறம் ஹிம், ஃப்ரம் ஹிம் அவனிடமிருந்து இவனிடமிருந்து, அவரிடமிருந்து இவரிடமிருந்து நானும் சொல்லுவோம். அதில் நம்ம அதிகமாக எது யூஸ் பண்ணுறோம், அவனை இவனை, அவனிடமிருந்து இவனிடமிருந்து, டு ஹிம் அவனுக்கு, ஃபார் ஹிம் அவனுக்காக. ஸோ எல்லாத்துக்கும் 40க்கும். அதுக்கப்புறம் ஹெர்ருக்கு, ஃப்ரம் ஹேர் அவளிடமிருந்து, டு ஹேர் அவளுக்கு, ஃபார் ஹேர் அவளுக்காக, வித் ஹேர் அவளுடன் அவளோட, வித்தவுட் ஹேர் அவளை இல்லாமல். ஏன் இவ்வளோதான் அவங்க சொல்கிறேன் அப்படின்னா, சென்டென்ஸாக நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இவங்க எல்லாமே இந்த ப்ரிப்போசன் எல்லாமே பி வெர்பு, ப்ராஃபிட் வெர்பு எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணி தான் இப்போ நம்ம சேர போகிறோம். அடுத்து இட்டு, ஃப்ரம் இட் அதனிடமிருந்து இதனிடமிருந்து, டு இட் அதுக்கு அதனிடம் அதங்கிட்ட, ஃபார் இட் அதுக்காக. ஸோ இந்த 40க்கும் இந்த 40 ப்ரிப்போசிஷனை விட இந்த ப்ரொனவுன் ஐ காலத்தில் நம்ம மேக் பண்ணி எழுதி பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரிப்போசிஷனுங்கிறது இப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் ஒன்று எழுதி பார்த்தே ஆகணும். நீங்கள் இந்த மீக்கு ஃபுல்லாக எழுதி பார்த்தா தான் அடுத்தது உங்களுக்கு ஸ்கிரிப்ட் கிடைக்கும். அஸ்ஸு, யூ, தெம்மு, ஹிம்மு, ஹெர்ரு, இட் நீங்களே எழுதிடுவீங்க. அது அடுத்தது அப்படி டவுட் வந்துச்சுன்னா எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. இந்த 40 ப்ரிப்போசிஷனும் இந்த ப்ரொனவுன் ஐ காலத்தில் நம்ம எழுதி முடித்த பிறகு, அதாவது மீ, அஸ்ஸு, யூ, தெம்மு, ஹிம்மு, ஹெர்ரு, இட் இதுக்கு எல்லாமே எழுதி முடித்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம சென்டென்ஸை இங்கிலீஷில் பேச போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளாக நம்ம ஏற்கனவே பிஓபு நடத்தணும் இல்லைங்களா, பிஓபு, ப்ராஃபிட் ஓபு எல்லாம் கலந்து நம்ம பேச போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளாக உனக்கு பதிலாக, உனக்கு உனக்கு பதிலாக நான் ஆஃபீஸில் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. சிம்பிளாக உனக்கு பதிலாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம்ல, கண்டிப்பாக மச்சான் நாளைக்கு வந்து நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு பதிலாக நான் கண்டிப்பாக நாங்கள் ஃபங்க்ஷனில் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு எதிராக அவங்க இருப்பாங்க. நேற்று பார்த்தேங்க உங்களை ஜங்ஷனில் பார்த்தேன், உங்களுக்கு பக்கத்தில் தான் நாங்கள் இருந்தோம், நீங்கள் பார்க்கலையா, நீங்கள் எனக்கு எதிராக கண்டிப்பாக அவங்க வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா சென்டென்ஸாக. அப்போ இந்த உனக்கு பதிலாக, அப்போ இந்த இக்கு பதிலாக அப்படின்னா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ப்ரிப்போசிஷனில் பார்த்தோம். இன்ஸ்டீட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உனக்கு பதிலாக அப்படின்னா இன்ஸ்டீட் ஆஃப் யூ. ஸோ இந்த ப்ரிப்போசிஷன் எதோட சேர்வாங்கன்னு சொன்னோம், ப்ரொனவுன் ஐ காலத்தில். அப்போ யூ உன்னை, உனக்கு, உங்களை. அப்போ இன்ஸ்டீட் ஆஃப் யூ நான் இருப்பேன். நம்ம ஆல்ரெடி பிஓ கிளாஸ் பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ இன்ஸ்டீட் ஆஃப் யூ ஐ வில் பி. உனக்கு பதிலாக சென்டென்ஸாக, உனக்கு பதிலாக நான் ஆஃபீஸில் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். உனக்கு பதிலாக ஆஃபீஸில் நான் இருப்பேன். அப்போ என்ன சொல்லுவோம், இன்ஸ்டெட் ஆஃப் யூ ஐ வில் பி எட் ஆஃபீஸ். இப்போ சென்டென்ஸாக நம்ம இங்கிலீஷ் பேசணும் இல்லைங்களா. நம்ம இதுக்குமே பிஓபு சிம்பிளாக பார்த்துருப்போம். இப்போ நம்ம பேச்சு வழக்கில் சென்டென்ஸாக நம்ம பேசணும். உனக்கு பதிலாக நாளைக்கு நான் ஆஃபீஸில் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நாளைக்கு இன்ஸ்டெட் ஆஃப் ஐ வில் பி அட் ஆஃபீஸ் டுமாரோ லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் யூ ஐ வில் பி அட் ஆஃபீஸ். இந்த இன்ஸ்டெட் ஆஃப் ஃப்ரெண்டும் போட்டுக்கலாம், தவறு கிடையாது. லாஸ்ட்லையும் போட்டுக்கலாம். இல்லைன்னா ஃப்ரெண்டு டுமாரோ ஐ வில் பி அட் ஆஃபீஸ் இன்ஸ்டெட் ஆஃப் யூ அப்படின்னு சொன்னால் ரைட்டு தான். இன்ஸ்டெட் ஆஃப் யூ ஐ வில் பி அட் ஆஃபீஸ் டுமாரோ. இந்த டுமாரோ, டுடே, எஸ்டர்டே, இன்று, நேற்று, நாளை, நாளை மறுநாள், போன வருஷம், போன மாதம், இதெல்லாம் ப்ரிஃபேஸ் வேர்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஒரு 300 வேர்ட்ஸ் இருப்பாங்க. நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோ சொல்லும்போது அதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவேன். ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் போட்டுக்கலாம், லாஸ்ட்லேயும் போட்டுக்கலாம். ஆனால் அந்த இடையில போட்டுறக்கூடாது. எது இந்த ஐ வில் பி அட் ஆஃபீஸ் போட்டோம் பார்த்தீங்களா, அது இடையில போட்டுறக்கூடாது, லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த ப்ரொனவுன் ப்ரிப்போசிஷன் இங்கே வந்ததுனால ஃப்ரெண்டு போட்டாச்சு. அடுத்த சப்ஜெக்ட்டு டென்ஸு முடித்த பிறகு இந்த டுமாரோவை நம்ம லாஸ்ட்டில் போட்டுக்குவோம். அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் புரிய மாதிரி சொல்கிறேன்.
இது நம்ம பிஓ வச்சு எழுதிட்டோம் இல்லைங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு எதிராக அவங்க பணம் வச்சுருந்தாங்க. ஸோ இது எந்த கிளாஸும் ஞாபகம் இருக்கும் இல்லைங்களா. ப்ராஃபிட் ஓவ் பார்த்தோம் இல்லையா. நம்ம ப்ராஃபிட் ஓவ் கிளாஸ் வச்சுருக்கிறத பற்றி சொல்லணும். எல்லாத்தோடையும் சேருவாங்க. அந்த ப்ரொனவுன் ப்ரிப்போசிஷன் வந்து எல்லாத்தோடையும் சேருவாங்க. அப்போ இந்த எனக்கு எதிராக அவங்க பணம் வச்சுருந்தாங்க. அப்போ நீங்கள் பார்க்குறது இந்த இக்கு எதிராக. அதனால தான் உங்களை வந்து இந்த 40க்கும் இந்த ப்ரொனவுன் வச்சு எழுதி பார்க்க சொன்னேன். எக்ஸாம் எழுதி பார்த்தா தான் மெமரியை 40 நிற்கலன்னா நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். ஃப்ரம் இருந்து டு இக்கு இடம் கிட்ட ஃபார் காக வித்து. முக்கியமான ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். எந்த கிளாஸையும் மனப்பாடம் பண்ணாதீங்க, கேஷுவலாக புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா நம்ம நடைமுறை பேச்சு தமிழ் தான் இந்த இங்கிலீஷாக வந்துக்கிட்டு இருக்குது, வேறு ஒன்றும் புதுசு கிடையாது. அந்த இக்கு எதிராக அப்படின்னா அகைன்ஸ்ட் ஆஃப்னு பார்த்தோம். அகென்ஸ்ட் ஆஃப் மீ ப்ரிப்போசனில் பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ யாருக்கு எது? எனக்கு எதிராக. இந்த மீ என்னைக்கு எதிராகன்னு சொல்ல முடியும், பேச்சு உலகில் எனக்கு எதிராக. அகென்ஸ்ட் ஆஃப் மீ அவங்க பணம் வச்சுருந்தாங்க. ப்ராஃபிட் ஓவ் பார்த்தோம் இல்லைங்களா. த ஹேட் ஏ மணி. அகென்ஸ்ட் ஆஃப் மீ த ஹேட் ஏ மணி இப்படி சொல்லலாம். த ஹேட் ஏ மணி அகென்ஸ்ட் ஆஃப் மீ லாஸ்ட்லேயும் போட்டுக்கலாம். ஸோ இது மட்டும் நம்ம கரெக்டாக போடணும். ப்ரொனவுன் ப்ரிப்போசிஷன் எனக்கு எதிராக அகென்ஸ்ட் ஆஃப் மீ. இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் நான் இப்போ 2 தான் எழுதி போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு 200 எழுதலாம், 100 எழுதலாம், 50 எழுதலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ப்ரிப்போசிஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஞாபகம் இருக்கணும். ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதி பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த சென்டென்ஸாக வரும். உங்களுக்கு பக்கத்தில் நேற்று நான் வந்து ஜங்ஷனில் இருந்தேன் சொல்லுவோம். உங்களுக்கு பக்கத்தில் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. உங்களுக்கு பக்கத்தில் பாருங்கள், உங்களுக்கு பக்கத்தில் நான் ஜங்ஷனில் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் பார்க்க வேண்டியது நான் ஜங்ஷனில் இருந்தேன் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பிஓ பார்த்துட்டோம். அதனால் உங்களுக்கு ஆல்ரெடி அது தெரியும். நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த இக்கு பக்கத்தில் பார்த்தோமா. ப்ரிப்போசிஷன் எங்கே பார்த்தோம்? நியர்பைன்னு பார்த்தோம் இல்லையா. உங்களுக்கு பக்கத்தில் நியர்பை யூ. நியர்பை யூ பக்கத்தில் ஒரு கமா போட்டுங்க. எங்கே இருந்தேன்? நான் ஜங்ஷனில் இருந்தேன். ஐ வாஸ் இன் ஜங்ஷன். சப்ஜெக்டு டென்ஸு. ஸோ புரியுதுங்களா? புரிஞ்சிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த கிளாஸ் நீங்கள் ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இதுமாதிரி நிறைய எக்ஸாம் நம்ம எழுதி பார்க்கணும். நிறையா எனக்கு எதிராக அவன் இருப்பான், உனக்கு சார்பாக நான் இருப்பேன், எனக்கு பக்கத்தில் அவங்க இருந்தாங்க, உங்களுக்கு பக்கத்தில் நாங்கள் இருந்தோம், எனக்கு பிறகு அவன் இருப்பான். இந்த பிஓ ப்ராஃபிட் ஓவ் அடுத்தடுத்த கிளாஸ் நம்ம வரும்போதெல்லாம் இவங்க எல்லாமே வருவாங்க. அந்த ப்ரிப்போசிஷன் வித் ப்ரொனவுன் ஜாயின் பண்ணிகிட்டே வருவாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிப்போசிஷனை அந்த இங்கிலீஷுக்கு தமிழ் வந்து எழுதி பாருங்கள். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே நான் சொன்ன மாதிரி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த ப்ரிப்போசிஷன் கிளாஸை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா புரிஞ்சிருந்து நான் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம்.